ॐ शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போர் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். புறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை இதயமன்றின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. 15வது பாட்டு. பஞ்சமில் பரமார்த்த குரு. பரமார்த்த குருவே சொன்ன வழிகள் அறிந்தே இனியோர் வசனம் கேளி சஞ்சலமற்ற கண்ட புரணமாய் சித்தம் ததாகாரம் ஆவதன்றோ சமாதி யோகம். குஞ்சலை ஒத்தலைவது தன் சுவாபம் ஆகி ஒரு கணத்தில் பல உலகாய் உதிக்கும் இந்த நெஞ்சகம் வஸ்துவில் அசைய நிவாத தீப நிலை அடைவது படியோ நீ சொல்வீரே. கருது மனோகுணம் மூன்றாம் மூன்றில் ஒன்று கதித்தெழுந்தால் மற்றிரண்டும் கறந்து நீர்க்கும். தர்மமிகு சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்துண்டாம். மறுவுரசோ குணம் ஆகில் உலக தேக வாதனையாம் சாத்திர வாதனையும் ஆகும். அருமகனே தமோ குணம் மேலான போதில் அசுர சம்பத்துண்டாகும் அறிந்து கொள்ளே.
மனது சத்துவ சொரூபம் மற்றிரண்டும் வந்து கலந்தன, அவற்றை மாற்றினால் போம். தனது சன்மார்க்கத்தை விடாதிருந்த போது தமோ குணமும் ரசோகுணமும் சமிக்கும் பின்னை கணபரிணாமம் சலனம் போனக்கால் களங்கமற்று நின்ற ஆகாசம் போலும் நினதுலம் அப்படியாம் அப்பிரம தொன்றாய் நிர்விகல்ப சமாதியிலே நிற்கும் தானே. கலங்கமற்ற கண்ணாடி தன் முன் வேறோர் கலங்கமற்ற கண்ணாடி காட்டும் போது விளங்கியதன் மயமாகி அபேதமாகி விகற்பமின்றி நிர்விகல்பம் ஆனால் போல அளந்தறியப்படா விபுவாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாம் பிரம்மம் உளந்தெறிந்தபடி இருந்தால் உலகம் எங்கே உழைவெங்கே என்று சங்கை ஒளித்திடாயே. ஏகமாய் மனம் இறந்தால் ஜீவன் முக்தர் இருக்கு மட்டும் பிராரத்தம் எதினால் உண்பார். போகம் ஆனது புசித்து தொலைப்பதன்றோ, புசிப்பதென்றால் மனம் போனது. சோகமாம் மனம் இறந்தால் போகம் இல்லை தோன்றுமெனில் முத்தர் என்று சொல்லக்கூடாதே. மோகமாம் இது தெளிய குருவே நன்றாய் மொழிந்தருள்வாய் தெளிந்ததன்றோ முத்தீதம். மனநாசம் சொரூபம் என்றும் அரூபம் என்றும் வகுத்துரைப்பார் இருவகையாய் வரும் இவற்றில் வினவாத ஜீவன் முக்தர் இடத்தில் ஒன்றும் விதேகமுக்தர் இடத்தில் ஒன்றும் மேவும் கண்டாய். தனதான சத்துவமாய் மனம் சேடித்து தமசு ரசசுகள் நசித்தல் சொரூப நாசம் அனகா சத்துவம் தானும் லிங்க தேகம் அடங்கும் போது அடங்குதலே அரூப நாசம். சுத்தமாம் சத்துவமே உண்மை ஆகும். துகள் இருள் போனால் மனம் என்னும் சொல்லும் போம் போம். வர்த்தமானத்தில் வந்த உணவை உண்பார் வருவதும் போவதும் நினைந்து மகிழார். கர்த்தராம் அகந்தை விட்டு அகர்த்தராகி கரண விருத்தி காண்பாராகி முக்தராயிருக்களுமாம் புசிப்பும் கூடும் முட்டில்லை என்றறிந்து சங்கை மோசிப்பாய். விவகார வேலையெல்லாம் மடி என்று அலைந்து விடாதோ விட்டால் அவதானம் நழுவும் அன்றோ என்றாயாகில் அதற்கொரு திருஷ்டாந்தங்கேன் ஆசை கொண்டு நவமாக பரபுருடன் தன்னை கூடி நயந்த சுகம் அனுபவித்த நாரி நெஞ்சம் தவமாக மனை தொழில்கள் செய்யும் போதும் தழுவி அனுபவித்த சுகம் தன்னை விடாதே. தேகத்தன் அலன் ஆகி அகர்த்தன் ஆகி ஜீவனின்றி பிரமமாய் தெளிந்த முத்தன் போகத்தை உண்பன் என்றால் கருத்தா ஆமே. பூரணமாம் அகர்த்தனுக்கும் போகம் உண்டோ? சோகத்தை அறுத்தருளும் குருவே இந்த துகள் அறுக்க வேண்டும் என்று சொன்னாயாகில் மாகர்த்தன் மாபோகி மாத்தியாகி வகை மூன்றாய் அவர் இருக்கும் மகிமை கேளாய். செய்கையும் செய்விக்கையும் அற்றிருக்கும்
சிலை மலை முன் இரும்புகள் சேற்றிக்குமா போல் செய்கையும் செய்விக்கையும் அற்றிருக்கும் என் முன் ஜடமான உலகம் எல்லாம் சேட்டை செய்யும் மெய் கலந்த இந்திரிய விகார ரூப விவகார விருத்திக்கும் விருத்தி தானாம் மெய் கலந்த சமாதிக்கும் சாட்சியே நான் வெயில் போல் என்றுரைத்தவனே விபுமாக சுவையில் குணம் குற்றம் அசுத்தம் சுத்தம் அப்பத்தியம் பத்தியம் என ஊன் ஆய்ந்திடாமல் பொறுமையுடன் கிட்டினதை காட்டு தீ போல் போகங்கள் பூசிப்பவன் மாபோகி ஆகும் சிறிது பெரிதுகள் தனது அந்நியங்கள் நன்மை தீமைகள் சேரினும் படிக செயல் போர் சித்தம் வெறிதிருக்கும் அவனே மாத்யாகி ஆவன் விரதமில் மூன்றுடையவரே வீடுள்ளோரே விரதம் இம்மூன்றுடையவரே வீடுள்ளோரே. நம்ம கைவல்ய நவநீதத்தில் சந்தேகம் தெளிதல் படலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல தொடங்கும்போது எதுக்காக இந்த சந்தேகம் தெளிதல் படலம் அப்படிங்கிறத சொன்னார். ஸ்தூனா கணன நியாயம், இப்படி ஒரு இரும்ப கம்பியை நம்ம நல்லா ஆழமாக பதிய வைக்கிறதுக்காக அதை குத்தி குத்தி உரைப்பிப்பது போல தத்துவ விளக்க படலத்தில் குரு ஸ்ரவணத்தின் போது கேட்ட பல விஷயங்கள் நம் ஆழ் மனசில் நன்றாக பதிவைப்பதற்காக, சந்தேகம் இல்லாமல் பதிய வைப்பதற்காக அந்த ஸ்தூனா கணன நியாயம்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். நன்றாக ஆழமாக பதிய வைக்கிறதுக்காக இதை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார். சிஷ்யனானவன் எப்படி ஒரு தாய் குரங்க குட்டி குரங்கு கவி பிடிச்சிக்கிட்டு இருக்கோ அதுபோல் அவன் என்ன பண்ணுறான், குருவை நீங்காமல் குரு கூடவே இருக்கான். எதனால் அப்படின்னா படித்த ஞானம் நழுவிடுமோ, எப்படி ஒரு பேய் ஓட்டினதுக்கப்புறமும் பேய் திரும்ப வராதுங்கிறதுக்காக யந்திரம் எழுதி கெட்டுறாங்களோ அதுபோல் படித்த விஷயம் மறந்து போயிடுமோன்னு அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. அதுக்காக நன்றாக ஆழ் மனசில் பதிய வைப்பதற்காக குரு கூடவே இருக்கான் அப்படிங்கிறத ஒரு முகவரையாக சொன்னார். அப்புறம் கேள்விகள் கேட்கப்பட்டது. சாட்சி மாத்திரமாய் நிற்கின்றாயோ அப்படின்னு கேட்டார். சிந்தையில் ஐயம் எல்லாம் தெளிந்தவோ, உள்ளே அந்தரம் கலந்ததுண்டோ, எதுவும் குழப்பமாயிருச்சா, சாட்சியாகவே இருக்கியா அப்படிங்கிற கேட்கும்போது சில கேள்விகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல்ல அந்த பிரம்மம் அல்லது மெய்ப்பொருள் வாக்கிற்கு எட்டுமா எட்டாதா, மனதிற்கு எட்டுமா எட்டாதாங்கிற கேள்வி சொல்லப்பட்டது. நேரடியான வாக்கிற்கு எட்டாது, குறிப்பாக உணர்த்த முடியும். மறைமுகமாக லட்சியார்த்தத்துக்கு எட்டும், வாட்சியார்த்தத்திற்கு எட்டாதுன்னு பார்த்தோம். மனதிற்கு எட்டுமா எட்டாதா அப்படின்னு பார்க்கும்போது அதை மனதில் ஒரு புறப்பொருளை பார்ப்பது போல பார்க்க முடியாது. விருத்திக்கு எட்டும், பலத்திற்கு எட்டாது அப்படின்னு சொன்னோம். எப்படி ஒரு புறப்பொருளை பார்க்குறதுக்கு கண்ணும் வேணும், வெளிச்சமும் சூரியனும் வேணும் நமக்கு. ஆனால் சூரியனை பார்க்குறதுக்கு என்ன வேணும் நமக்கு, எக்ஸ்ட்ரா வெளிச்சம் தேவையில்லை. அதுபோல் என்னை நான் புரிஞ்சு கொள்வதற்கு வேறு அந்த சைத்தன்யத்தினுடைய அந்த பிரதிபிம்பத்தின் அனுகிரகம் நமக்கு பயன்படாது. அறிபவனை அறியப்படும் பொருளாக ஒரு நாளும் மனதால் அறிய முடியாது. மனதால் அதை அறியப்படும் பொருளாக அறிய முடியாது, அறிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ அடுத்த கேள்வி கேட்கப்பட்டது. மனசு இந்த பிரம்மாக்கார விருத்தியிலே எப்படி அசையா நிவாத தீப என எப்படி இருப்பது அப்படின்னு கேட்கும்போது மனசுடைய சொரூபத்தெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு மனது சத்துவஸ்வரூபம், சத்துவங்கிறது அமைதியானது. உன்னுடைய சத்துவம் மனசில் உனக்கு அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய என்ன ஆயிடுது, மனம் சஞ்சலமற்று இருக்குது. அப்போது உனக்கு பிரம்மாக்கார விருத்தியில் நீ இயல்பாகவே இருக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னார். அடுத்த ஒரு கேள்வி கேட்டான், மனசு இல்லை அப்படின்னா எப்படி பிராரப்தத்தை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது மனோநாசம் 2 விதமாக சொல்லப்படுகின்றது. சொரூபநாசம், அரூபநாசம். சொரூபநாசம்ங்கிறது, அரூபநாசம்ங்கிறது நமக்கு
விதேக முக்தியில் தான் நமக்கு அரூப நாசம் அடைகின்றது. சொரூப நாசம்ங்கிறது நம்ம மன நாசம்ங்கிறத மன மித்தியாத்துவம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அடுத்து விவகார வேலையெல்லாம் நமக்கு பல விஷயங்கள் நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால் எப்படி இந்த ஞானத்தில் நிலை நிறுத்துவது அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டது. ஆசையோடு ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கும் போது அது நம்மளுடைய ஆள் மனசில் எப்பவும் அந்த விருத்தி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் சொன்னாருன்னு. அப்புறம் ஞானிக்கு கர்த்திருவ போக்திருத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படும். இப்போ மாகர்த்தன், மாபோகி, மா தியாகின்னு 3 விஷயம் சொன்னார். ஞானி மாகர்த்தனாக இருக்காரு, மா போகியாக இருக்காரு, மா தியாகியாக இருக்கார். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அது திரும்ப இன்னொரு கொஞ்சம் ஒருக்க பார்த்துட்டு நம்ம 23ஆவதுல அவன் கேள்வி கேட்டான். அதுக்கு 24 பதில் சொல்கிறாரு. மா கர்த்தன்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். மா கர்த்தன் அப்படின்னா யார் ஒருவன் உடல் மனம் புத்தி தான் செயல்படுகின்றது, ஆத்மா எந்த காரியமும் பண்ணுவதில்லை, ஆத்மாவாகிய நான் எந்த காரியமும் பண்ணுவதில்லை என்பதை புரிந்து கொள்கின்றானோ அவன்தான் மா கர்த்தன். கர்மணி அகர்ம எஃப் பஷ்யேத் அகர்மணி ச கர்மயக ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்த கிருத்ஸ்ன கர்மகிருத். இதான் நம்ம பகவான் சொல்கிறார். விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உடல் மன புத்தி தான் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த உடல் மன புத்திக்கு ஆதாரமான ஆத்மா எந்த செயலையும் செய்வதில்லை, செயலின் பலனை அனுபவிப்பது இல்லை அப்படின்னு யார் புரிஞ்சு செயல்படுறானோ அவன் மா கர்த்தன். அப்புறம் மா போகி. மா போகினா அவன் அறுசுவையின் குணம் குற்றம் சுத்தம் அசுத்தம் அப்பத்தியம் பத்தியம் என ஊன் ஆய்ந்திடாமல் பொறுமையுடன் கிட்டினதை காட்டுத்தீ போல் போகங்கள் புசிப்பவன் மாபோகி. இது நல்லது கெட்டதுன்னு என்ன பண்ணுற, பிரித்து சாப்பிட்றதில்ல, எல்லாவற்றையும் சமமாக பொறுமையுடன் கிட்டியதை காட்டு தீ போல என்ன பண்ணுறான், எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் முணுமுணுப்பும் இல்லாமல் புசிப்பவன் மா போகி. அடுத்தது மா தியாகி. சாப்பாடை புசிக்கிறது மட்டும் சொல்லக்கூடாது. நமக்கு நம்மளுடைய அனைத்து சுகபோகங்களையும் யார் ஒருவன் முணுமுணுக்காமல், கஷ்டம் வரும்போதும் சுகம் வரும்போதும் பேலன்ஸ்டாக யார் ஒருத்தன் இருக்கானோ, சுகதுக்கத்தை சமத்துவ பாவத்தோடு புசிப்பவன் மா போகி. மா தியாகி. மா தியாகினா யார்? சிறிது பெரிதுகள் தனது அந்நியங்கள் நன்மை தீமைகள் சேரினும் படிகச் செயல் போல் சித்தம் வெறித்து இருக்கும் அவனே மா தியாகி. எத்தனை விஷயம் நடந்தாலும் நான் அசங்கன் என்பதை யார் ஒருவன் நன்றாக புரிந்து கொண்டு இருக்கின்றானோ, நான் கர்த்தா அல்ல நான் போக்தா அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொண்டு சித்தம் வெறித்து இருப்பவன், பற்றற்று டிட்டாச்சாக இருக்கான். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஜடவது லோகம் ஆச்சரேத் அப்படின்னு. ஜடம் மாதிரி அவனுக்கு எதுலேயுமே சுகத்தினாலும் துக்கத்தினாலும் பாதிக்கப்படாதவனாக யார் இருக்கானோ அவன் மா தியாகி. விரதம் இம்மூன்றும் உடையவரே வீடுள்ளோர். 3 குவாலிஃபிகேஷனுமே தேவை, ஏதாவது ஒன்று மட்டும் கிடையாது. நம்ம யாராக இருக்கணும்? மா கர்த்தனாகணும், நம்ம மா போகி ஆகணும், மா தியாகி. 3ம் உடையவரே வீடுள்ளோரே. இப்படி இருக்கும்போது உன்னுடைய பிராரப்தத்தை புசிக்கவும் முடியும், ஞானத்தோடு இருக்கவும் முடியும், அதனால் பாதிக்கப்படாமலும் இருக்க முடியும் அப்படிங்கிறத ஆன்சர் சொன்னார். அடுத்த கேள்வி, ஏன்னா நம்ம ஞானி அப்படின்னு சொல்லும்போது எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கிற ஞானியை நம்ம கையில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணலை. எப்படி பகவத்கீதையில் கிருஷ்ணர் இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லற ஞானியவே நிறையா சொல்லிகிட்டு இருக்காரோ, அதுபோல் விவகாரத்தில் இருக்கிற ஞானியை தான் சொல்கிறார். ஸ்பெஷலாக சொல்ல நமக்காக. அப்போது விவகாரத்தை ஞானத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்கிறது தான் நிறைய கேள்வியாக அவனை மாறி மாறி கேட்குறான் நமக்கு. ஏன்னா இங்கே நமக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். சாமி இதெல்லாம் நமக்கு ஒத்தே வராது, இதெல்லாம் சன்னியாசியாக இருந்தால் தான் நமக்கு வேலையே பார்க்க மாட்டேங்குது, நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். அப்போது அதுக்காகத்தான் இந்த மாதிரி நிறையா கேள்விகளை கொண்டு வர்றார். ஒரு ஞானி அப்படின்னா அவர் செய்யும் செய்கையை முடித்தவர்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டு, இப்போ ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் கேட்டுட்ருக்க போகிறாரு. இப்போ 26 மெய்யும் கொண்டு பிராரத்தம் தரும்
விதிவழி நின்றிடவும் உய்யும் கருகளுக்கு அணுகுணமா ஒரு தொழில் செய்திடவும் செய்யும் செய்கை முடித்தவன் என்று உரை செப்புவது எப்படியோ நையும் துன்பம் அகற்றிய குருவே நலமா அருள்வீரே மெய்யும் கொண்டு பிராரத்தம் தரு விதிவழி நின்றிடவும் உய்யும் கருமிகளுக்கு அணுகுணமா ஒரு தொழில் செய்திடவும் செய்யும் செய்கை முடித்தவன் என்று உரை செப்புவது எப்படியோ நையும் துன்பம் அகற்றிய குருவே நலமாய் அருள்வீரே. ஞானி இப்படித்தான் இருக்கணும்னு இல்லைன்னு ஏற்கனவே பார்த்தோம். அவர் வாணிபம் செய்யணும் செய்வர், மாதபம் செய்யணும் செய்வர், பூதலம் புறப்பர், ஐயம் புகுந்து உண்பார். வெளி அடையாளங்களை வச்சு என்ன பண்ண முடியாது, இவர் ஞானியா ஞானி இல்லையான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. இப்போ யோகிகள்னு பார்க்கும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் பிஹேவியர் இருக்கும். ஆனால் ஞானம் அப்படிங்கிறது உள்ளே இருக்கின்ற நம்முடைய ஆட்டிடியூட். இப்போ இதை என்ன பண்ண முடியாது, வெளியில் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போது அந்த சிஷ்யன் கேட்குறான், குருவே எப்படிப்பட்ட குரு? நையும் துன்பம் அகற்றிய குருவே. நையை என்ன பண்ண நைன்னு என்ன பண்ணுது, நமக்கு துன்பம் எதனால? அறியாமை காரணமாக நமக்கு வெகு காலமாக ஒன்று மாற்றி பிரச்சனை வரும்போது எப்படி வந்தான்னு பார்த்தோம். நம்ம தீராத சுழற் காற்றுற்ற செத்தை போல் சுற்றி அப்புறம் வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி அப்படின்னு என்ன பண்ணுறா, காணவர் வலையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல் என்ன பண்ணுறான், அவ்வளோ கஷ்டத்தை துடிச்சு வந்திருக்கான். அப்படிப்பட்ட அந்த வெகு காலமாக அனுபவித்த அந்த துன்பத்தை அகற்றிய குருவே. எப்படி அகற்றாரு? எல்லாம் துன்பம் எல்லாம் ஒரு மாயத் தோற்றம், உண்மையில் துன்பம் என்பது இல்லவே இல்லை அப்படிங்கிறத புரிய வச்சதன் மூலமாக என்ன பண்ணுறாரு, நம்மளை ஒரு தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்ட மாதிரி என்ன பண்ணுறாரு குரு. அப்படிப்பட்ட குரு அவர்கிட்ட கேட்குறான், நையும் துன்பம் அகற்றிய குருவே நலமா அருள்வீரே, எனக்கு நன்றாக எனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. இப்போது சில பேர் ஞானிகள் எல்லாரோடையும் எல்லார் மாதிரி தான் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் மெய்யும் கொண்டு பிராரப்தம் தரும் விதிவழி நின்றிடவும். மெய்யும் கொண்டுனா சரீரத்தில் உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, பிராரப்தம் என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்குதோ, பிராரப்தத்தில் அவங்க ராஜாவாக இருக்கலாம், இல்லறத்தாராக இருக்கலாம், 10 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கலாம், கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்கலாம். அப்படி இருக்கும்போது பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவே தெரியலையே, அவங்கள மாதிரியே இருக்காங்களே. பிராரப்தம் தரும் விதி வழி நின்றிடவும். ஏன்னா நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, அவர் எந்த வர்ணாசிரமத்தில் இருந்தாரோ அதே ஆசிரமத்தில் தொடரலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ஞானி சன்னியாசியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஞானி சன்னியாசியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஞானிக்கு சந்நியாச புத்தி தேவை. பாக்கியமாக என்ன தேவையில்லை, நம்ம கண்டிப்பாக போய் ருத்ராட்சம் போட்டிருக்கணும், நம்ம கண்டிப்பாக கஷாயம் இருக்கணும், நமக்கு ஒரு முண்டனம் இருக்கணும், இல்லாட்டி அந்த மாதிரிலாம் என்ன கிடையாது. வெளியில் அதை சாஸ்திரம் நம்ம சொல்கிறது கிடையாது. இப்போ பார்த்தா எல்லாரையும் மாதிரி தான் இருக்காரு. ஆனால் இவங்கள ஞானின்னு நம்ம எப்படி சொல்கிறோம்? நம்ம பிராரப்தம் தரும் விதிவழி நின்றிடவும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, உய்யும் கருமிகளுக்கு அனுகுணமாக உரு தொழில் செய்திடவும். என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கு ஜெகத் மித்தியான்னு பேசுகிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, பூஜை பண்ணுறாரு, சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் விவகாரத்திலேயே இருக்கார். ஆனால் ஜெகத் மித்தியான்னு சொல்கிறாரு, உலகம் உண்மை இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளை விட நிறைய வேலை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு, உய்யும் கருமிகளுக்குன்னா நல்லாக
சொர்க்காதி போகங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிற அந்த கர்மகாண்டிகளுக்கு பார்க்கணும். நம்ம அப்படியே ஏக வருஷ சண்டி சாமிஜி பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஒரு பக்கம் எங்கிட்ட அத்வைதத்தில் என்ன பண்ணுறோம், ஜெகத் மித்தியாமோ, அப்புறமாட்டி என்ன பண்ணுறோம், ஒரு வருஷத்துக்கு சண்டி, லோகக்ஷேமத்துக்காக இந்த ஹோமம் பண்ணுறோம் அந்த ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அதையும் பண்ணிக்கிறாங்க. ஈஸ்வரனும் நானும் ஒன்றுன்னு சொல்லிக்கிறாங்க. சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய உட்காந்து சாமிஜி அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்மளால் உட்காரவே முடியாது. கிட்டு நகலுவோம், அங்கிட்டு அசைவோம், இங்கிட்டு அசைவோம். நம்மளால் அவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, பண்ணியிருக்காரு விடிய விடிய நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. எப்படி தான் உட்காந்து பண்ணாரோங்கிறது. யார் மாதிரி ஒரு சாதாரணமாக எனக்கு இது வேணும் அது வேணும் சொர்க்கம் வேணும் சிவலோக பதவி வேணும்னு ஒருத்தன் எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணானோ, ஒரு ராவணேஸ்வரன் எப்படி தபஸ் பண்ணானோ, எனக்கு உலகத்தையே நான் ஆளணும்னு எப்படி அவன் பண்ணானோ அது மாதிரி பண்ணுறார். ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்கியா. அவருக்கு ஒன்றும் வேண்டாங்கிறீங்க, ஆனால் இப்படி போட்டு புண்ணிய கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கார். உய்யும் கர்மிகளுக்கு அனுகுணமான அவங்களோட சேர்ந்து கூடியிருந்து ஒரு தொழில் செய்திடவும். அப்படி செய்யும்போது செய்யும் செய்கை முடித்தவன் என்று உரை செப்புவது எப்படியோ, இது ஞானிக்குடைய அடையாளம். செய்யும் செய்கை முடித்தவன், அவருக்கு இனிமேல் செய்வதற்கு உலகத்தில் எந்த விதமான சாதனைகளும் இல்லை. சாதனைகள் அனைத்தையும் செய்து முடித்ததால் அவரை சித்தன்னு சொல்கிறோம். சித்தர்கள் அப்படிங்கிறாங்க. சித்தன்னா யாரு, சாதனைகள் அனைத்தையும் முடித்தவன் சித்தன். சித்தனுக்கு பாப்போம் சித்தர்கள்லாம் பேசாமல் உட்காந்துருக்காங்கன்னு பார்க்குறோம். ஆனால் ஞானி சித்தனாக இருக்காரு, ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் தான் நிறைய காரியம் பண்ணுறாருன்னு பார்த்தோம். ராமகிருஷ்ணர் தபஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ தபஸ் பண்ணியிருக்காரு அங்கே காளி கோயிலில். அங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறார். எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறக்க வாங்க வாங்கங்கிற. விவேகானந்தர் அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் உலகமெல்லாம் சுற்றி சுற்றி வர்றார். சின்மயானந்தர் அப்படி தான், அவர் பாட்டுக்கு உட்காந்துருந்து 7 வருஷம் போய் அங்கே உத்தரகாசியில் போய் தபஸ் பண்ணி நிஷ்டை அடைஞ்சதுக்கப்புறம் எங்கே பண்ணுறாரு, உலகமெல்லாம் சுற்றுறார். அவர் மாதிரி டூர் யாருமே பண்ணியிருக்க முடியாது. அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தா தெரியும். காலையில் ஒரு நாட்டில் இருக்கார், மத்தியானம் ஒரு நாட்டில் இருக்கார், நைட்டு ஒரு நாட்டில் இருக்கார். தூங்குறது ஃப்ளைட்டில் தான் தூங்குவாராம். இறங்கும்போது தூங்கிட்டே எந்திரிப்பாராம். முழிச்சு பார்த்தா டேயா நைட்டான்னு தெரியாதான், ராத்திரியா பகலான்னு கேட்பாராம். ஏன்னா ஒரு நாட்டில் ராத்திரியில் கிளம்பியிருப்பார், அடுத்து ட்ராவல் பண்ணி திரும்பவும் நைட்டுக்கே வந்திருப்பார். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, காரியம் பண்ணுறாங்களே, எதுக்காக காரியம் பண்ணுறாங்க, அவங்களை எப்படி செய்யும் செய்கை முடித்தவன் எப்படி சொல்கிறது. இப்போ ஒரு +2 எக்ஸாம் முடிக்கிறோம், எக்ஸாம்லாம் நடக்குது. இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டோன்னே என்ன பண்ணுவோம், நம்ம செய்யும் செய்கை முடித்தவன். பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, முடிச்சு வந்தோன்னே என்ன பண்ணுவோம், புத்தகத்தை எல்லாத்தையும் தூக்கி கடாசிடுவோம் நம்ம. செய்வதற்கு அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் இல்லை நமக்கு. ஆனால் இவங்க காரியம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது இவங்களை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் ஒருவனுக்கு, யார் கிருத்தகிருத்தியன் அப்படின்னா, யார் ஒருவன் அகம் பிரம்மாஸ்மிங்கிறத நன்றாக புரிஞ்சிருக்கானோ அவன் தான் கிருத்தகிருத்தி. நான் அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறத அபரோக்ஷமாக யார் ஒருவன் நன்றாக புரிந்திருக்கானோ அவன்தான் கிருத்தகிருத்தி. அது ஒன்று. இன்னொன்று, ஒருத்தன் கிருத்தகிருத்தியனா கிருத்தகிருத்தியன் இல்லையா அப்படின்னு யாருக்கு தெரியும், அவரவருக்கு தான் தெரியும். எனக்கு கண்ணு தெரியுதா தெரியலையாங்கிறது எனக்கு தான் தெரியும். இப்போ யார் ஒருவன் சித்தன் அப்படிங்கிறது சித்தனுக்கு தான் தெரியும். சித்தன் நம்ம சும்மா ஒரு அனுமானம் பண்ணிக்கலாம், இவர் சித்தராக இருப்பாரோ அப்படின்னு ஆனால் செய்யும் செய்கை முடித்தவன் என்று உரை செப்புவது. கேள்வி கேட்குறான் அவன், வெளி தோற்றத்தை பார்த்து இவங்களாம் விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, விடாமல் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. நிறைய பேர் ஓங்கார சாமி நிறைய சொல்லுவாங்க, இவர் அத்வைதம் பேசுகிறாரு பாருங்கள், யாகசாலை கட்டி வச்சுருக்காரு, பெருசாக கோயில் கட்டியிருக்காரு, அத்வைதம்னு சொல்கிறாரு. இப்போது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஒரு சித்தனுக்கு தேவையில்லை, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஒரு சித்த புருஷனை நம்ம எக்ஸாம்பிளாக எடுக்க முடியாது.
சித்த புருஷனை சித்தன் தான் எக்ஸாம்பிளாக எடுக்க முடியும், சாதகர்கள் சித்தர்களை எக்ஸாம்பிளாக எடுக்க முடியும். புரியுது இல்லையா? சாதனையில் இருக்கிறவங்க சித்தர்களை, விவகாரமே பண்ணாத சித்தர்களை, அவங்கெல்லாம் வந்து ஒரு காரியம் பண்ணலன்னு சொல்லிட்டு சாதனையில் இருக்கிறவன் என்ன பண்ண முடியாது, எக்ஸாம்பிளாக எடுக்க. ஆமாம், இப்போ அன்னைக்காரன் +2 முடிச்சிட்டா அப்படிங்கிறதுக்காக வந்து தம்பிக்காரன் அவன் வந்து ஸ்கூல் போக வேண்டியதில்லை, இவன் ஸ்கூல் போகாமல் இருக்க முடியாது. ஏன்னா இவன் சாதனையில் இருக்கான், அவன் சித்தன். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, அதனால தான் அவனுக்கு டவுட் வருது. அவருக்கு ஒரு காரியமும் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நையும் துன்பம் அகற்றிய குருவே நலமாக அருள்வீரே. இது கொஞ்சம் எப்படி அப்படிங்கிறத, ஏன்னா இவருக்கு செய்யும் செய்கை முடித்தவன் எதனால் அவர் சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு நான் பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாம் நானே நானேன்னு அவருக்கு உள்ளுக்குள்ளே ஆழமாக இருக்கு. இப்போ காரியம் எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னா, ஞானியும் காரியம் பண்ணுறான், அஜ்ஞானியும் காரியம் பண்ணுறான். புரிஞ்சுக்கணும், ஞானிக்கும் காரியம் பண்ணுறான், அஜ்ஞானியும் காரியம் பண்ணுறான். அஜ்ஞானி தனக்காக காரியம் பண்ணுறான், ஞானி பிறருக்காக. ஒன்று. இன்னொன்று, ஞானி நிறைவினால் காரியம் பண்ணுறான், அஜ்ஞானி நிறைவிற்காக காரியம் பண்ணுறான். எனக்கு ஏதோ ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு ஒரு காரியத்தை பண்ணுறவன் அஜ்ஞானி. அவன் கிருத்தகிருத்தியன் கிடையாது, அவன் சாதகன். நிறைவினால் காரியம் பண்ணுறவன் ஞானி, அவன் சித்தன். இப்போ இந்த கேள்விக்கு பதில் நம்ம அடுத்ததில் சொல்கிறேன். நான் கொஞ்சம் ஆன்சரையும் சேர்த்தே தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். செய்யும் செய்கை முடித்தவன் என்று உரை செப்புவது எப்படி? ஏன்னா அவரும் விவகாரத்திலே இருக்காரே, அஜ்ஞானி மாதிரியே விவகாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை எப்படி ஞானின்னு சொல்கிறது? விவகாரத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஞானியா ஞானி இல்லையான்னு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதான் அடுத்ததில் சொல்ல போகிறார். ஆடவர் செய்தொழில் மூவகையாகும், அவித்தை வசத்துருநாள் ஏடனை மமதை அகந்தை உள்ளார்க்கே இகபர விவகாரம் வீடனுகுவம் என்னும் இச்சை உள்ளார்க்கே வித்தை படிப்பதெல்லாம் பாடல் மிகு தொழிலால் பலனுண்டோ பரிபூரணம் ஆனால் ஆடவர் செய்தொழில் மூவகையாகும், அவித்தை வசத்துருநாள் ஏடனை மமதை அகந்தை உள்ளார்க்கே இகபர விவகாரம் வீடனுகுவம் என்னும் இச்சை உள்ளார்க்கே வித்தை படிப்பதெல்லாம் பாடல் மிகு தொழிலால் பலன் உண்டோ பரிபூரணம் ஆனால். இப்போ காரியம் பண்ணிட்டு இருக்காரு ஞானி அப்படிங்கும்போது, இப்போ தொழில்களை 3ஆக பிரித்து சொல்கிறார். ஆடவர் செய்தொழில் மூவகை ஆகும். ஆடவர்னா மனிதர்கள், பெண்களை சேர்த்துக்கலாம் நம்ம. மனிதர்கள் செய்கின்ற செயலில் 3ஆக பிரிக்கின்றோம். என்ன 3 அப்படின்னா, ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, லௌகிக்க கர்மம், திருஷ்டமாக நம்ம விவசாயம் பண்ணுறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, எல்லாம் நம்மளுடைய டொமஸ்டிக் டியூட்டிஸ், அதெல்லாம் லௌகிக்க விவகாரம், ஃபிசிக்கலாக நம்ம நீட்ஸ். 2வது வைதிகம், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபம், தியானம், இதெல்லாம் வந்து புண்ணியத்துக்காக நம்ம செய்கிறோம். இந்த உலகத்தில் புண்ணியமாக இருக்கிறதுக்கும் செய்கிறோம், அடுத்த உலகத்தில் போய் அடுத்த பிறவிக்கும் என்ன பண்ணலாம், நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். புண்ணியத்தை என்ன பண்ணலாம், நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி, பணத்தை டெபாசிட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம இதை அடுத்த ஜென்மாவுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நிறைய ஜபம் பண்ணோம், நிறைய தியானம் பண்ணோம், நிறைய இந்த மாதிரி வைதிகமான கர்மங்கள், ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணும்போது அது என்ன ஆகுது, நமக்கு அடுத்த ஜென்மாவுக்கு புண்ணியமாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். 3வது என்னென்னா,
இதெல்லாம் தெரியும் எனக்கு. லௌகிகமாக நான் என்னதான் அடைஞ்சாலும் அது எனக்கு டெம்பரரி, அது பூர்ணமான நிறைவை கொடுக்காது. தற்காலிகமான சுகம்தான் கிடைக்கும். அதே மாதிரி எவ்வளோதான் பூஜை பண்ணின, எவ்வளோதான் இந்த ஜபம் பண்ணின, என்னதான் பண்ணி உனக்கு எங்கே சொர்க்கலோகத்துக்கு போனாலும் அதுவும் தற்காலிக சுகம்தான். செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா தினம் செய்யணும். அரசியல் நிறைய பேர் சொல்கிறோம் தினம் இந்த சண்டி ஹோமம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். தினம் பண்ணால் தான் அதனுடைய பிரயோஜனம் கிடைக்கும். அப்போது யார் ஒருவன் இதெல்லாம் எனக்கு தினம்லாம் பண்ண முடியாது, எனக்கு இந்த தற்காலிகமாக அப்பப்போ வந்துட்டு போகிற சுகம்லாம் வேண்டாம், எனக்கு என்ன வேணும், பெர்மனெண்ட் சுகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறான், இந்த மாதிரி கைவிலை நவநீதம், அஷ்டாவக்ர கீதை இந்த மாதிரி கிளாஸில் வந்து உட்காந்து என்ன பண்ணுறோம், நம்ம படிக்கிறோம். ஸ்ரவணாதி கர்மம், இதுவும் ஒரு விதமான கர்மம். இப்போ 3 தொழில் இருக்குது. ஆடவர் செய் தொழில் மூவகை. ஒன்று மெட்டீரியலிஸ்டிக்காக லௌகிக காரியம், 2வது புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய வைதிக காரியம், 3வது நிரந்தர நிம்மதியை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசம். இந்த 3 காரியம் இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லா தொழிலையும் இந்த 3 டப்பாக்குள்ளே எதுலையாக தான் போட முடியும். இதுக்கு தவிர வேறு எதுலேயுமே போட முடியாது. ஒன்று நீ வேர்ல்டுலேயே என்ன பண்ண போகிற, இந்த சுகம் வேணும் அந்த சுகம் வேணும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க போகிற, நிறையா சம்பாதிக்க போகிற, பெரிய வீடு கட்ட போகிற, பெரிய கார் வாங்க போகிற, அப்புறமாட்டி பெரிய ஆஸ்பத்திரி போய் படுப்ப, அதுக்கு நிறையா சம்பாதிப்ப. இதெல்லாம் என்னது, லௌகிகம். வைதிகம் பண்ணும்போது நம்ம கோயில் போகிறோம், இங்கே போகிறோம், எனக்கு எல்லாம் நிறையா பணம் இருந்தால் மட்டும் போதாது, நிறையா சாப்பாடு கிடைச்சா மட்டும் போதாது, அது சாப்பிட முடியணும், அதுக்கு ஆரோக்கியம் வேணும், அதுக்கு புண்ணியம் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம். நமக்கு பணம் இருந்தால் மட்டும் போதாது, பணத்தை அனுபவிக்கிறதுக்கு புண்ணியம் வேணும். உறவு இருந்தால் மட்டும் போதாது, பிள்ளைங்க பேரமேத்திகள்லாம் இருந்தால் போதாது, நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் அதை நம்ம அனுபவிக்க முடியும். ஏதோ ஒரு வெளிநாட்டில் எங்கேயோ இருக்காங்கன்னா என்ன பண்ண முடியாது, அதை புண்ணியம் இருக்காது. உறவு இருக்குது, புண்ணியம் இல்லை, அனுபவிக்கிற புண்ணியம் இல்லை. அப்போ இதெல்லாம் என்னது, தற்காலிகம். அப்படி இதெல்லாம் டெம்பரரி, தற்காலிகம்னு புரிஞ்சுட்டு எனக்கு நிரந்தரமான சுகம்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்க்கு வந்து படிக்கிறோம். இப்போ இந்த 3 தொழில் தான் இருக்குது. அவித்தை வசத்து ஒரு நாள், அஞ்ஞான காலத்தில் நம்ம செய்கின்ற அனைத்து தொழிலையும் இந்த 3க்குள்ளே தான் நம்ம போட முடியும். ஏடனை மமதை அகந்தை உளார்க்கே இகபர விவகாரம். இந்த லௌகிக விவகாரமோ இந்த வைதிக விவகாரமோ, உலகத்தில் இந்த மெட்டீரியல் சுகமோ அப்புறம் நமக்கு புண்ணியத்தினால் கிடைக்கின்ற அந்த சொர்க்காதி சுகமும் யாருக்கு அப்படின்னா ஏடனை மமதை அகந்தை உள்ளவர்க்கே. ஏடனைனா ஏஷனா, ஏஷனா ஆசை. யார் இதெல்லாம் போட்டு மெனக்கெடுவா? பெரிய வீடு வேணும், வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா முதல்ல பெரிய வீடு வேணுங்கிற ஆசை வேணும். அவன் தான் என்ன பண்ணுவான், அதுக்காக தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏஷனா. இந்த 3 தொழில் யார் பண்ணுவா, அந்த வைதிக கர்மமும் இந்த லௌகிக கர்மமும் யார் பண்ணுவா, ஏஷனா ஆசை உள்ளவன், இன்னொன்று அகந்தை உள்ளவன், மமதை உள்ளவன். 3. அகந்தைன்னா நமக்கு இந்த அகங்காரம்னு ஒன்று, சாஸ்திரத்தில் சொல்கிற அகங்காரமும் நம்ம லௌகீகமாக பண்ணிட்டு யூஸ் பண்ணுற அகங்காரமும் டிஃப்ரெண்ட். நம்ம பொதுவாக சொல்கிறது அகங்காரமும் ஈகோ நம்ம சொல்கிறோம். இதில் அகங்காரம் அப்படிங்கிறது நான் தேகங்கிற எண்ணத்தை தான் அகங்காரம்னு சொல்கிறோம். அகங்காரங்கிறது அந்த தேகம் நான்கிறத தப்பாக பயன்படுத்தும் போது, பொய்யான நானை நான் பயன்படுத்தும் போது அதை நம்ம அகங்காரம்னு சொல்லுவோம். தேகாத்ம புத்தி. யார் ஒருவன் தேகம் நான் நினைக்கிறானோ அவன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பான். எந்த வேலை, லௌகிக தர்மம் கர்மம் வைதிக கர்மம். இந்த அகங்காரம் இருக்கும்போது என்ன ஆகின்றது, நான் உடம்புன்னு நினைக்கும் போதே என்னுடைய உடைமைகள் எல்லாம் அட்டாச் ஆகிருக்கு. எனக்கு வீடு இருக்குது, எனக்கு உறவு இருக்குது, எனக்கு உடம்பு இருக்குது, எனக்கு மனசு இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கிறோம். அதெல்லாம் என்னது, மமகாரம், என்னுடையது. சித்வானந்த சாமி சொல்லுவாங்க, தடித்த அகங்காரம் மமகாரம் ஆகின்றது. யாருக்கு ஆசையும் அகங்காரமும் மமகாரமும் இருக்கோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த இகபர விவகாரத்துக்குள்ளே போவாங்க. புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் மெனக்கெடுறது யார், ஆசையும் நான் உடம்புங்கிற எண்ணமும்
என்னுடைய உறவுகளுக்காக நான் உழைக்க வேண்டுங்கிற எண்ணமும் யாருக்கு இருக்கோ அவங்க தான் இந்த இக பர விவகாரம், லௌகிக வைதிக விவகாரம் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் போதும், எனக்கு புரிஞ்சு போச்சு, இதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும், எனக்கு தெரியும், எப்போவாது ஒரு நாளைக்கு எந்த பலூன் வெடிக்கும் தெரியாது, ஒன்று உறவு ஒடிக்கலாம், இல்லாட்டி உடைமைகள் வெடிக்கலாம், ஆரோக்கியம் வெடிக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் வீடு அணுகுவம், எனக்கு என்ன வேணும், அறம் பொருள் இன்பமெல்லாம் போதும், நான் வீட்டுக்கு போகணும். எங்கே சுற்றினாலும் எங்கே பண்ணுறோம், 10 நாள் ஊர் சுற்றிட்டு வந்தோம், காசி யாத்திரை போயிட்டு எப்படா வீட்டுக்கு போவோம், நம்ம வீட்டுக்கு போவோன்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி இது வீடுன்னா இது மோக்ஷ வீடு. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன்ட்டார். அப்போது அந்த இச்சை போதும், எனக்கு நிரந்தர நிம்மதி, வீடுனா என்னது, மோட்சம்னா என்னது, நிரந்தரமான நிம்மதி வேண்டும் என்று இச்சை உள்ளோர்க்கே. சாமானியம் இந்த ஆசை வராது, இப்படியே சுற்றி என்னது யானைக்கு அணிச்ச பாப்பானின்னு இப்படி சுற்றிக்கிட்டே இருப்போம். இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு நினைப்போம். கடவுள்கிட்ட போய் இதை கொடுத்துரு அதை கொடுத்துரு அதை கொடுத்துரு இதை கொடுத்துரு என்ன பண்ணுவோம், பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டுகிட்டே இருப்போம். சிலது நடக்கும், பலது நடக்காது. அப்புறம் நடக்கலைன்னா ரொம்ப ஓவராக ப்ரேயர் பண்ணுவோம், பிளஸ் மீ போவோம். அப்புறம் என்ன ஆகுது நமக்கு, அப்புறம் உன்னுடைய இச்சை என்னுடைய இச்சை, உன் இஷ்டம் என் இஷ்டம்னு என்ன பண்ணிடுறோம், ரமணர் மாதிரி உன் இஷ்டம் என் இஷ்டம் அப்படின்னு விட்டுறோம். அப்புறம் எனக்கு மோட்சம் வேணும், ஏன்னா காலம் குறைஞ்சிக்கிட்டே வருது, அடுத்து எந்த பாடியும் தெரியாது, கொஞ்சம் பயம் வர தொடங்குது. அப்போது அடுத்த பிறவை பற்றி யோசிக்க தொடங்கும். எப்படியோ இந்த பிறவை ஓட்டிட்டோம், அடுத்து எப்படியோ பிறக்காமல் இருக்கணுமே அப்படின்னு கொஞ்சம் புத்திலாம் புண்ணியம்லாம் வேலை பார்க்குது. அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், இச்சை உள்ளோர்க்கே வித்தை படிப்பது எல்லாம். அவன் தான் என்ன பண்ணுறான், அந்த ஸ்ரவண மனனத்துக்கு உள்ளே வர்றான். குருக்கிட்ட போய் தான் கொஞ்சம் புரியுது, எல்லாமே நிரந்தரம் இல்லாதது தெரியுது. குரு சொல்கிறாரு புரியுது, மாறி மாறி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், கவலைப்பட்டுகிட்டே இருக்கோம், கவலைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சே கவலைப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் புரியுது. இவங்க தான் எதுக்கு வர்றாங்க, இந்த படிப்பது எல்லாம் இந்த ஸ்ரவணம் ஆத்ம வித்தைக்காக வர்றாங்க. ஆத்ம வித்யா கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கிறோம் கேட்குறதுக்கு. பாடல் மிகு தொழிலால் பலன் உண்டோ பரிபூரணமானார். இப்போ இந்த 3 தொழில், அஞ்ஞானி 2 தொழில் பண்ணுறான், இன்னும் 2 தொழில் பண்ணுறான், வைதிகம் லௌகிகம். ஞானி என்ன பண்ணுறான், ஸ்ரவணாதி பண்ணிகிட்ருக்கு. பாடல் மிகு தொழில் ரொம்ப நிறைய ஆயாசம் கொடுக்கும், விவகாரம் பண்ணாலும் இன்னும் நமக்கு ரொம்ப டயர்டாயிடும். பாடல் மிகு தொழிலால் பலன் உண்டோ பரிபூரணமானால். கேள்வி மறக்கக்கூடாது, ஞானி செய்யும் செய்கை முடித்தவன்னு சொல்கிறோமே, ஆனால் விவகாரம் பண்ணிட்டு இருக்காரே, அதான் கேள்வி. அவர் அட்டைன் பண்ணிட்டார், கோலை அட்டைன் பண்ணிட்டார், ஆனால் இன்னும் ஓடிட்டுருக்கார். கோல் அட்டைன் பண்ணிவிட்டு இன்னும் ஓடிட்டுருக்கார். அதில் எனக்கு முரண்பாடு தெரியுது அப்படின்னு கேட்கும்போது 3 விதமான தொழில் இருக்குது. லௌகிகமாக இருக்குது, வைதிகமாக இருக்குது, அப்புறம் ஸ்ரவணாதி இருக்குது. ஸ்ரவணாதி செஞ்சு முடிச்சிட்டின்னா பாடல் மிகு தொழிலால் பலன் உண்டோ, பலன்னா இனி செய்வதற்கு ஏதும் உண்டோ. எப்போ பரிபூரணம் ஆனால், யார் ஒருவன் முழுமையாக நிறைவு அடைந்து விட்டாரோ, ஜீவன் முக்தன் ஆகிவிட்டானோ, அவருக்கு இந்த தொழில்கள் தேவையில்லை. தொழில்கள் தேவையில்லை. ஏன்னா முதல்ல நமக்கு லௌகிகமாக தான் முதல்ல இருக்கோம், அப்புறம் வைதிகமாக வர்றோம், அதுக்கப்புறம் ஸ்ரவணாதி பண்ணுறோம். ஸ்ரவணாதி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பரிபூரணன் ஆயிட்டோம். எப்படி பரிபூரணன் எப்படி ஆகிறோம், நான் பரிபூரணன்கிறத புரிஞ்சுக்கிறோம். பூரணனாம் தன்னை மறந்த பேதமையே அஞ்ஞானம். ரொம்ப நாள் விடாமல் கிளாஸ் படிக்க 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 திரும்ப திரும்ப நம்ம சொல்ல சொல்ல கொஞ்சம் ஞாபகத்தில் வருது. எனக்கு அடைவதற்கு எதுவுமே இல்லை, எனக்கு வேறாக எந்த ஒரு பொருளும் இல்லை, நான் அறியாமை காரணமாக என்னை நான் அபூர்ணனாக நினச்சிட்டு எனக்கு குறை இருக்குன்னு நினச்சிட்டு அந்த குறையை சரி பண்ணுறதுக்கு
என்ன பண்ணுறேன், வெளியே இருந்து கொஞ்சம் பணம் கிடச்சிட்டா நல்லாயிருக்கும், உறவு கிடச்சிட்டா நல்லாயிருக்கும், அப்புறம் இது கிடச்சிட்டா நல்லாயிருக்கும், அது கிடச்சிட்டா நல்லாயிருக்கும்னு என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் வெளியவே கையேந்திக்கிட்டே இருக்கேன். நான் பரிபூர்ணன்கிற புரிஞ்சதுக்கப்புறம் எந்த தொழிலும் அவசியம் இல்லை. இப்போ யார் செய்யும் செய்கை முடித்தவன் அப்படின்னா, யார் ஒருவன் தன்னை பரிபூரணன்னு புரிஞ்சிட்ருக்காரோ அவர்களுக்கு இந்த தொழிலால் பலன் இல்லை. அவர்கள் இந்த 3 தொழில்களிலிருந்தும் விடுபட்டவர்களாக இருக்கின்றார். தொழில் செய்து கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கு இந்த தொழில் செஞ்சே ஆகணும் என்கின்ற அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன நமக்கு ஒரு டவுட், ஒரு கடைசி வரைக்கும் இந்த ஸ்ரவணம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, ஸ்ரவணம் பண்ணி முடிச்சுட்டோமா, நான் இன்னும் பண்ணணுமா, நான் இன்னும் ஏதாவது பண்ணணுமா, எனக்கு இன்னும் நிஷ்டை வர்றதுக்கு நான் இன்னும் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் நிஷ்டை வரலன்னு அர்த்தம். நான் இன்னும் ஏதோ பண்ணணும், ஏதோ அடையணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் என்ன குறைவாக நினச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நமக்கு பரிபூரணம் ஆனால், பரிபூர்ணன் என்பதை நன்றாக புரிந்து கொண்டால் இந்த ஜீவபாவத்தை முழுமையாக விட்டு விட்டு, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ரொம்ப முக்கியம். பரிபூர்ணம் ஆனால்னா அவன் பரிபூர்ணமாக தான் இருக்கான். விட்ட லட்சணை விடாத லட்சணை நமக்கு கரெக்டாக ஞாபகத்தில் வரணும். நான் அப்பூர்ணன்கிற புத்தியை விட்டுட்டு, நான் பூர்ணன்கிற புத்தியை விடாமல், நான் ஜீவன்கிற புத்தியை விட்டுட்டு, நான் பிரம்மன்கிற புத்தியை விடாமல் இருக்கும்போது அவனுக்கு பாடல் மிகு தொழிலால் பலன் உண்டு. பலன் இல்லை, தேவை இல்லை, அவன் அடைவதற்கு என்ற ஒன்றும் தேவையில்லை. இப்போ இது நம்ம வெளியில் யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இவங்க கிருத்தகிருத்தியனா, இவங்க கிருத்தகிருத்தியன் இல்லையா அப்படிங்கிறது என்ன, இவர் பரிபூர்ணரா, இவர் பரிபூர்ணர் இல்லையா, நம்ம என்ன பண்ண முடியாது. குருவுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாது. சிஷ்யன் கிருத்தகிருத்தியனா இல்லையாங்கிறத கொஞ்சம் அனுமானம் தான் பண்ண முடியுமே ஒழிய, இப்போ எனக்கு கண்ணு தெரியுதா அப்படிங்கிறது எனக்குத்தான் தெரியும், எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சாங்கிறது எனக்குத்தான் தெரியும். அதுபோல் இது ஆத்ம பிரத்யக்ஷம். ஏன்னா நமக்கு ஞானாமிருதேன திருப்தஸ்ய கிருத்தகிருத்தியஸ்ய யோகினக நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்தி சேத் நச்ச தத்துவவித்து. ஞானாமிருதேன திருப்தஸ்ய, ஞானம்ங்கிற அமிர்தத்தினால் திருப்தி அடைந்த ஞானாமிருதேன திருப்தஸ்ய கிருத்தகிருத்தியஸ்ய யோகினக, செய்யும் செய்கை செய்து முடித்த யோகி. ஞானாமிருதேன திருப்தஸ்ய கிருத்தகிருத்தியஸ்ய யோகினக நைவ அஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம், அவனுக்கு செய்வதற்கு எந்த காரியமுமே இல்லை. அவன் நான் செய்யணும்னு நினச்சான், அஸ்தி சேத், ஒருவேளை அவனுக்கு நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், நான் இன்னும் அதை பண்ணணும், நான் அது பண்ணலை அப்படின்னு அவனுக்கு ஒரு பண்ணணுங்கிற அந்த நிறைவின்மை இருக்குது அப்படின்னா, அஸ்தி சேத் நசத் தத்துவவித் அப்படின்னா அவன் என்ன பண்ணலை, அவன் இன்னும் தன்னை குறையுடைய அந்த ஜீவனாகவே நினைத்து கொண்டு இருக்கின்றான். இப்போது பரிபூர்ணமானால் அவன் செய்வதற்கு எதுவும் தேவை இல்லை. கடைசி வரைக்கும் ஸ்ரவண மனனம் பண்ணணுமா வேண்டாம், விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வி. நம்ம படிச்சுட்டு 2 எல்லாம் நாளையும் சேர்த்து பார்ப்போம். குறவர் சிகாமணியே கேளீர் நீர் கூறின வழி ஓக்கும் பரமுடன் ஈகமும் இழந்தவர் அன்றோ பழகுவர் மெய்ஞானம் விரவின முயற்சியின் மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார் ஸ்ரேயவன மனநாதிகள் வேண்டாவோ சித்தம் உரைத்திடவே. குறவர் சிகாமணியே கேளீர் நீர் கூறின வழி ஒக்கும் பரமுடன் ஈகமும் இழந்தவர் அன்றோ பழகுவர் மெய்ஞானம் முயற்சியின் மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார்.
ஸ்ரவண மனநாதிகள் வேண்டாவோ சித்தம் உரைத்திடவே. சிஷ்யன்ட்ட பதில் சொல்லியிருக்காரு குரு. பரிபூர்ணனா ஆயிட்டா நீ ஸ்ரவண மனாதிகள் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்க. செய்ய முடிச்சுட்ட, உனக்கு உள்ளத்தில் ஒரு நிறைவு வந்துருச்சு. என்ன நம்ம கைலேனோனியத்தோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா, விஷய மண் தின்று அலைவரோ பசியிலாரு. பசிச்சா சாப்பிடுவேன். மனசில் பசி இருக்குது, ஏதோ ஒரு விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது அப்படின்னா உனக்கு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்றோம், அப்புறம் ஒரு 12 மணி ஆனால் எப்படி கொஞ்சம் குறுங்குது எனக்கு இதை போய் சாப்பிட்லாமா அதை போய் சாப்பிட்லாமான்னு என்ன அது வயிறு கூப்பிடுது கொஞ்சம். எதனால்? குறை இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, நம்ம நினச்ச விஷயம் நடந்துருச்சு, நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்னது மனசு அப்படி நான் அடுத்த விஷயம் இது, அடுத்து இந்த பிளான் முடிஞ்சிருச்சு, அடுத்த பிளான். இப்போ என்ன இப்படி பிளான் போட்டுக்கிட்டே இருக்கோம் நமக்கு அப்போது அடுத்தடுத்து செய்வதற்கு காரியம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், அதை முடிக்கணும். அது எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்லி. இப்போ ஞானம் ஸ்ரவணத்தில் முடிக்கும்போது ஸ்ரவண மனாதிகள் முடிஞ்சிருச்சு. எனக்கு தத்துவமசி அப்படின்னு குரு சொன்ன உடனே அகம் பிரம்மாஸ்மி, அகம் பூர்ணங்கிறது எனக்கு நிறைவு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைன்னு குரு சொல்லியிருக்காரு. அவன் திரும்ப கேட்குறான், நிஜமாவே ஸ்ரவண மனாதிகள் பண்ண வேண்டியது இல்லையா? அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் நல்லா இது பண்ணுறதுக்கப்புறம் அதை சாகும் வரைக்கும் நம்ம இதை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? குரவர் சிகாமணியே, சிகாமணினா தலை சிறந்தவர், குருமார்களில் மிகவும் தலை சிறந்தவர். கேளீர், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீர் கூறின வழி ஒக்கும். எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிருச்சு. பரிபூர்ணன் ஆயிட்டா ஸ்ரவண இது வேறு ஒன்றும் பாடல் மிகு தொழில் தேவையில்லைன்னு நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. பரமுடன் இகமும் இழந்தவர் அன்றோ பழகுவர் மெய்ஞானம். எனக்கு இகபர சுகம் வேண்டாம், எனக்கு லௌகிகமாக அந்த உலகத்தில் இருக்கிற மெட்டீரியல் சுகமும் வேண்டாம், ஸ்வர்க சுகமும் வேண்டான்னு யார் சொல்கிறாரோ அவங்க மட்டும்தான் எதுக்கு வர்றாங்க? மோட்சத்துக்கு வர்றாங்க. இழந்தவர் அன்றோ, இழந்தவர்னா துறந்தவர், அதை விரும்பாதவர். எனக்கு இகபர சுகம் போதும், இதனுடைய டிஃபெக்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஒரு உலக சுகம் வேணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் துக்கமும் பட நான் ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சுகம் கிடைக்கும். எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு சொர்க்க சுகமும் வேண்டாம், அதுவும் நிரந்தரம் இல்லாதது, எனக்கு நிலையான சுகம்தான் வேணும்னு யார் நினைக்கிறானோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? பழகுவர் மெய்ஞானம். அவங்க தான் குருக்கிட்ட போய் சாஸ்திரத்துக்கு படிக்கிறதுக்கு வர்றாங்க. விரவின முயற்சியின் மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டாம். இந்த முயற்சி, இந்த தொழில் பண்ணி லௌகிக்க வைதிகம் மெட்டீரியலிஸ்டிக்காக ஸ்பிரிச்சுவலாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மெய்ஞானத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு வேலை கிடச்சிருச்சுன்னா 10,000 ரூபா வேலையை தூக்கி போட்டுருவோம். அதே மாதிரி ஒரு வைரம் கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கூழங்களில் தூக்கி போட்டுருவோம். அதுபோல் எனக்கு லட்சியம் எனக்கு தெளிவாயிருச்சு, மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார். திரும்பவும் இகபர சுகத்தை தேடி போக மாட்டார்கள். அதெல்லாம் ஓகே. ஆனால் ஸ்ரவண மனநாதிகளை விட்டுறணுமா? ஸ்ரவண மனநாதிகள் வேண்டாவோ சித்தம் உரைத்திடவே. சித்தம் உரைத்திட மனசில் நன்றாக ஆழமாக பதிகிறதுக்கு. ஏன்னா விவகாரத்துக்குள்ளே போனால் மறந்து போயிடுது. எவ்வளோதான் படித்தாலும் விவகாரத்துக்குள்ளே போகும்போது என்ன ஆயிடுது? மறந்து போயிடுது. அப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும், கடைசி காலம் வரைக்கும் ஒரு ஸ்ரவண மனனத்தை விடாமல் இருக்கணும் இல்லையா? சாஸ்திரத்தை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறான். ஸ்ரவண மனநாதிகள் வேண்டாவோ சித்தம் உரைத்திடவே. நன்றாக ஆழமாக எனக்கு மனசில் பதியன்னா நான் திரும்ப படிச்சுட்டே தானே இருக்கணும், விட்டுட்டு நிறுத்திடலாமா அப்படிங்கிறதுக்கு குரு பதில் சொல்கிறார். கிளர் மகனே கேள் தத்துவம் அறியார் கேட்டல் செய்ய கடனே தளர் ஒரு சிந்தித்தலின் முயல்வார் சில சந்தேகங்கள் உள்ளார்
தெளிதலின் நேர்ப்பார் விபரீத பேய் தீரா வாதனையோர் வெளி உருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவதொன்று உண்டோ கிளர் மகனே கேள் தத்துவம் அறியார் கேட்டல் செய்ய கடனே தளர்வரு சிந்தித்தலின் முயல்வான் சில சந்தேகங்கள் உளார் தெளிதலின் நேர்ப்பார் விபரீத பேய் தீரா வாதனையோர் வெளி உருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்று உண்டோ. கிளர் மகனே கேள். குரு சிஷ்யனை மகனேன்னு சொல்கிறார். குருவுக்கு சிஷ்யர்கள் எல்லாமே புத்திரர்கள் தான், ஞான புத்திரர்கள். அற்புதமாக கேள்வி கேட்கின்ற அந்த சிஷ்யன்ட்ட ஸ்ருணுனா கேட்பாயாக, பதில் சொல்கிறேன் கேட்டுக்கோ. தத்துவம் அறியார் கேட்டல் செய்ய கடனே. தத்துவம், அந்த இறைவனை பற்றியும் ஜீவனை பற்றியும் உண்மையை அறியாதவர்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஸ்ரவணம் பண்ணணும், கேட்டல் செய்ய கடனே. அதனால தான் நம்ம 101 பாட்டு என்ன பண்ணியிருக்கோம்? தத்துவ விளக்க படலத்தில் படிச்சிருக்கோம். முதல்ல போய் நான் உடம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், கடவுள்னு ஒருத்தர் கோயிலில் இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போது குருக்கிட்ட போய் உண்மையில் உன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்ன, இறைவனுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்ன, நான் என்பதற்கு உண்மையான பொருள் என்ன, இறைவன்கிறதுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறது நன்றாக நீண்ட காலம் கேட்டல் செய்ய கடனே. கண்டிப்பாக உனக்கு இகலோக ஆசையும் இல்லை, பரலோக ஆசையும் இல்லை, மோட்சந்தான் வேணும் அப்படின்னு நீ நினச்சின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? முறையாக சாஸ்திரத்தை கேட்க வேண்டும். அதுக்கு கேட்டல் செய்ய கடனே, ஸ்ரவணம்னு சொல்கிறோம். ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையில் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவே அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? நன்றாக புரிஞ்சு கொள்வது அவசியம். அதுக்கப்புறம் என்னாகும்? குரு சொல்லி கொடுக்கறதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு? நீ அதுவாக இருக்கின்றாய், நீ அதுவாக இருக்கின்றாய், நீ அந்த பிரம்மமாக இருக்கின்றாய் திரும்ப திரும்ப குரு சொல்கிறார். சொல்லும்போது ஓகேன்னு கேட்டுருவோம். அப்புறம் வீட்டுக்கு போனோம், நான் பிரம்மமா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? டவுட் வந்துடும். எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது, காலையில் விடிஞ்சு வந்துருச்சா பிரச்சனையாக இருக்குது. அப்போ என்னது? நிறையா டவுட். அதை என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்க முடியல. சரி, நான் பிரம்மம், ஆமாம்மா நான் பிரம்மம், மற்றவங்கெல்லாம் அல்பம் அப்படின்றோம் நம்ம. அப்போ என்ன? சர்வாத்ம பாவம் வரல. நானும் பிரம்மம், நீயும் பிரம்மம், நினச்சி பார்த்தா எல்லாம் பிரம்மம். என்ன பண்ணணும்? நமக்கு அந்த எண்ணம் வரல நமக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறையா தப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம சில தவறான எண்ணங்கள் நமக்கு அதை தான் வாழ்ந்து வந்திருக்கோம். இந்த உடம்பை நான் நினச்சிருக்கோம், நீ வேறு நான் வேறேன்னு நினச்சிருக்கோம், கடவுள் ஒருத்தர் எங்கேயோ இருக்காருன்னு நினச்சிருக்கோம், கண்ணுக்கு முன்னாடி தெரியுதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் என்ன இருக்குது? நமக்கு மைண்டில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இப்போது இதை நமக்கு புரிய வைக்கணும். அதுதான் சொல்கிறோம், தளர்வரு சிந்தித்தலின் முயர்வார் சிலர் சந்தேகங்கள் உள்ளார். இப்போ சில பேருக்கு என்னாகும்? குரு சொல்கிறத டக்குன்னு ஏற்றுக்குவாங்க, சில பேருக்கு ஏற்றுக்க முடியாது. அது எப்படி? கண்ணுக்கு முன்னாடி உலகம் தெரியுது, இதை எப்படி நீங்கள் கற்பனை வந்தவாறு காட்டினோம், காண்பதெல்லாம் சொப்பனம்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நிறையா கேள்வியாக கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? தளர்வரு என்ன பண்ணணும்? நிறையா தளர்ச்சியே அடையாமல் மீண்டும் மீண்டும் தளர்வரு சிந்தித்தல், ஆழமாக யோசிக்கணும். பொதுவாக வேதாந்த கிளாஸுக்கு வந்தாலே தூக்கம் வந்துடும். அப்போ தூங்காமல் என்ன பண்ணணும்? நம்ம அந்த காலம் சொல்லுவாங்க, வேதாந்தம் எல்லாம் ராஜாவுக்கு தூங்குறதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு யாரோ சொன்னார். அப்போது என்ன பண்ணணும்? நமக்கு தளர்வரு அயற்சி இல்லாமல் தளர்ச்சி அடையாமல் என்ன பண்ணணும்? சொல்கிறாங்களே இது ரைட்டா தப்பா அப்படின்னு என்ன பண்ண நிறையா யுக்திகள் பயன்படுத்தி
சிந்திக்க குருவே ஹெல்ப் பண்ணுவார். அதான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லோரும் சொன்னாங்க தத்துவ விளக்க படலம் கொஞ்சம் நல்லா இருந்தது, சந்தேகம் தெளிதல் படலம் கொஞ்சம் தூக்கமாக வருது, கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அப்படித்தான் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அது புத்தியை கொஞ்சம் ரொம்ப தீட்டுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கதை வேறு இருந்துச்சு. கடலை மாவு காராச்சேவுன்னு என்ன பண்ணிட்டு இருந்தோம், கதை மாதிரி சொல்லிட்டோம். இது என்ன கொஞ்சம் யோசிக்கணும். அதுதான் யுக்தி. தளர்வரு சிந்தித்தலின் முயர்வார் சிலர். ஸ்ரவணத்திலே கொஞ்சம் பேர் அப்படி ஒப்பேத்திட்டே போயிடலாம். அப்புறம் இல்லை எனக்கு ஆழமாக எனக்கு வேணும், இல்லை அதில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, இறைவனும் ஜீவனும் வேறன்னு சொல்லப்பட்டிருக்கு, இறைவன் வேற ஜீவன் வேறன்னு சொல்லப்பட்டிருக்கு, உலகம் உண்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த மதத்தில் அப்படி சொல்லியிருக்கு, இந்த மதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, செத்ததுக்கு அப்புறம் தான் மோட்சம்னு சொல்லியிருக்கு, நீங்கள் என்னமோ இருக்கும்போதே என்னமோ மோட்சம்னு என்னமோ சொல்கிறீங்களே, வாழும்போதே மோட்சம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு இது மாதிரி நிறைய டவுட்டெல்லாம் வரும். அப்போ நம்ம குருக்கிட்ட போய் அதுக்கு நம்ம எதையுமே பிளைண்டாக அக்செப்ட் பண்ணவே சொல்கிறது. எவ்வளோ கேள்வினாலும் கேட்கலாம். நம்ம குருக்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அறிவில் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்கிறோம். சந்தேகமற தெளிதலில் நிற்பார் சிலர் சந்தேகங்கள் உள்ளார். சந்தேகம் போயிடுச்சு, தத்துவம் புரிஞ்சிருச்சு, சந்தேகம் போயிடுச்சு. ஆனால் இன்னும் பழக்க வழக்கம் போகலை, இந்த பழைய வாசனை போகலை. அதுக்கு என்ன பண்ணுறோம், தெளிதலில் நிற்பார் விபரீத பேய் தீரா வாதனை. நான் பிரம்மங்கிறது புரியுது, ஆனால் நான் மனுஷங்கிறது எண்ணம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. நான் பிறந்திருக்கேங்கிற எண்ணம் என்னை விட்டு நான் படிக்கிறோம், பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாம் நானேன்னு படிக்கிறோம். படிச்சுட்டு நான் இந்த உடம்பு அப்படிங்கிற எண்ணம் போக மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தான் நிதித்தியாசனம். தெளிதலில் நிற்பார் விபரீத பேய். அந்த விபரீத பாவனைன்னு சொல்கிறோம். விபரீதம்னா தப்பாக புரிஞ்சுக்கிறது பேர் விபரீதமாக புரிஞ்சுக்கிறதுங்கிறோம். விபரீதமாக நான் ஒன்று சொன்னேன் விபரீதமாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே விபரீதம்னா தவறாக புரிந்து கொள்வது. விபரீத பேய் தீராத வாதனையும், அந்த வாசனை தீராமல் அந்த விபரீதமாக இருப்பவர்கள் என்ன செய்யணும், தெளிதலின் நிற்பார். நிற்பார்னா அதில் நிலச்சி நிற்கணும், தெளிஞ்சு அதில் நிலச்சி நிற்கிறோம். கிளாஸ் அப்போ புரியும். பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், நல்லா ரியாக்ட் பண்ணிடுவோம். ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் புரியும், அச்சோ ரியாக்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு புரியும். அப்புறம் விடாமல் என்ன பண்ணுறோம், திரும்ப 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 அதை ப்ராக்டிஸ் பண்ண தெளிதலில் நிற்பார் சிலர் போட்டுக்கலாம் அந்த இடத்துல. விபரீத பேய் தீரா வாதனை. விபரீதமும் போயிடுச்சு. அப்படிப்பட்டவர் எப்படி இருக்காரு, வெளி உருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்று உண்டோ. நமக்கு அகண்டாக்கார அந்த ஆகாசம் போல அந்த சித் நான் என்று சத்து சித்து ஆனந்தம் நான் என்பதை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் வேண்டுவது ஒன்று உண்டோ. அவர்கள் காரியம் செஞ்சாலும் தனக்காக எந்த காரியமும் செய்வதில்லை. அவங்க மீண்டும் மீண்டும் ஸ்ரவணம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்க அதையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஸ்ரவண மனனம் நிறைவு பெற்று விட்டது. நிறைவாயினர் வேண்டுவது ஒன்றும் உண்டோ. பிரயோஜனம் அடைஞ்சவன் செய்வதற்கு எதுவும் இல்லை. இப்போ கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, பண்ணதுக்கப்புறம் கண்ணு நல்லா தெரியுது, அப்புறம் திரும்ப கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்கா, இல்லை. கண்ணாடி போட்டிருக்கோம் அப்படின்னா கண்ணில் ஏதோ கொஞ்சம் கோளாறு இருக்குது. கண் ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் திரையை எடுத்ததுக்கப்புறம் என்ன, அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுருன் மீலித்தம் ஏவ தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அஜ்ஞானம்ங்கிற திமிரம் என்ன ஆயிருக்கு, என் கண்ணை அடைச்சிருந்துச்சு, என்னுடைய அறிவு கண்ணை அஜ்ஞானம் அடைச்சிருது. அதை எடுத்ததுக்கப்புறம் என்ன வேணும், ஒன்று வேண்டியது, கண் நல்லா தெரியுது இப்போ அது மாதிரி அறிவுக்கண் எனக்கு நன்றாக தெரிகின்றது. என்ன அறிவு கிடைச்சிருக்கு, நானே பூர்ணன், எனக்கு அடைவதற்கு எதுவும் இல்லை, நான் செய்வதற்கு எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டதுக்கப்புறம் அவனுக்கு நிறைவாயினர் வேண்டுவது ஒன்று உண்டோ. அதுக்கப்புறம் அவர் செய்வதற்கு எந்தவித காரியமும் இல்லை. திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்கு, அதோடு முடிச்சுக்கலாம். வேதாந்தம் கேட்க வேண்டிய விரும்பிய வேதியர், வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒழிகிறார். வேதாந்தமாவது வேட்கை ஒளிந்த இடம்.
வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே. வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒழிகிறார். வேதாந்தம் கேட்க நினச்சிட்டு போனாலும் வேதாந்தம் கேட்டும் ஆசை போல. ஆசைன்னா என்ன? ஏதோ இது பண்ணணும் அது பண்ணணும், ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு குறை ஏதோ புரியுது, ஆனால் எல்லாம் புரியுது, ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஏதோ ஒரு குறை. வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒளிவில்லை. வேதாந்தம் ஆவது வேட்கை ஒளிந்த இடம். வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டார். இப்போ முழுமையான அந்த நிறைவு தான் அந்த ஞானத்தினுடைய லட்சணம். அப்போ அதுக்கப்புறம் அவங்க காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்காக பண்ணலை. ஞானிகள் காரியம் பண்ணுறது அவங்களுக்காக பண்ணலை, உலக உபகாரம். ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞானிகள் விவகாரம் உலக உபகாரம் படிப்போம், இன்னும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போது அவங்க லோக சங்கிரகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையில் ஞானம் அடைஞ்ச பிறகு ஸ்ரவண மன்னனாதிகள் தேவை இல்லை. பரிபூரணமானால் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்று உண்டோ? எதுவும் இல்லை. கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும். சந்தேகம் தெளிதல் படலாம் புதுசாக கேட்குறவங்களுக்கு 2-3 வாட்டியாட்டு கேட்டால் தான் நல்லா கொஞ்சம் ஆழமாக பிடிபடும். ஏன்னா நிறையா சப்ஜெக்ட் சொல்லிக்கிட்டே போகிறார். நம்ம தத்துவ விளக்க படலத்தில் சிருஷ்டி மட்டும்தான் படித்தோம். அது கொஞ்சம் சப்ஜெக்ட் நிறையா இருக்காது. இப்போ 2 பாட்டுக்கு ஒருக்க அடுத்தடுத்து கேள்வி மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு அதை கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கிட்டே வரணும், எழுதிக்கிட்டே வரணும். என்னென்ன கேள்வி என்னென்ன பதில் அப்படிங்கிறத நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் உங்களால், ஏன்னா அடுத்த கேள்வி கம்ப்ளீட்டாக இதுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு கேள்வி வரும். அப்படி இருக்கும்போது இது மறந்துடலாம், அடுத்த சந்தேகம் வந்துடலாம். அதனால் நம்ம கொஞ்சம் ஆழமாக ஒர்க் பண்ணணும். இது நம்ம பாராயணம் பண்ணிடுவோம். மெய்யும் கொண்டு பிராரத்தந்தரு விதி வழி நின்றிடவும் உய்யும் கருளிகளுக்கு அணுகுணமா உரு தொழில் செய்திடவும் செய்யும் செய்கை முடித்தவன் என்று உரை செப்புவது எப்படியோ நையும் துன்பம் அகற்றிய குருவே நலமா அருள்வீரே. ஆடவர் செய் தொழில் மூவகையாகும் அவித்தை வசத்துருநாள் ஏடனை மமதை அகந்தை உள்ளார்கே இகபர விவகாரம் வீடணுகுவம் எனும் இச்சை உள்ளார்கே வித்தை படிப்பதெல்லாம் பாடல் மிகு தொழிலால் பலனுண்டோ பரிபூரணம் ஆனால் குரவசிகாமணியே கேளீர் நீர் கூறின வழி ஒக்கும் பரமுடன் ஈகமும் இழந்தவரன்றோ பழகுவர் ஞானம் விரவும் முயற்சியின் மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார் சிரவண மணலாதிகள் வேண்டாவோ சித்தம் உரைத்திடவே கிளர் மகனே கேள் தத்துவம் அறியார் கேட்டல் செயற்கடனே தளர்வது சிந்தித்தலின் முயல்வார் சில சந்தேகங்கள் உள்ளார் தெளிதலின் நேர்ப்பார் விபரீத பேய் தீரா வாதனையோர் வெளி உருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவது உண்டோ. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளி வந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.